ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? பாருங்க வந்தோடனே ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் ஆச்சி கூட படுப்பேன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் படுங்க. பாருங்கம்மா. ஏய் சக்தி, சும்மாவே இருக்க மாட்டேன். என்னமோ பண்ணுங்க, சீக்கிரம் சாப்பிட வாங்க. இவள்கிட்ட பேசினா சரி வராது. இவ வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இடத்த பிடிச்சிக்கணும். எப்படி இருக்குமா தக்காளி சட்னி? என்னமோ பண்ணிருக்க, நல்லா தான் இருக்கு. சக்தி மக்களே, நீ எனக்கு நாளைக்கு ஏதாவது செஞ்சு தருவியா? ஆமா ஆமா, என் தங்கச்சி செஞ்சு தருவா. ஒண்ணு இல்லையே, சும்மா தான் சொன்னேன். சாப்பிட்ற வேலையை பாருங்க, இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏமா பிள்ளைங்களை திட்டுறா? ரெண்டு கொஞ்சிட்டுலாம் இருக்கு. அதுவும் உண்மைதாம்மா, ரெண்டு சண்டை போடுதுங்க, திடீர்னு கொஞ்சிக்குதுங்க. இதான் நல்ல சான்ஸ், போய் இடத்த பிடிக்க வேண்டியதான். போலாம் மக்களே, எங்க போலாம் சொல்லுங்க. நாளைக்கு கன்னியாகுமரிக்கு போகுமா? யார் யாரெல்லாம் போறோம்? நீ, நான், சக்தி, திவ்யா, அப்புறம் அப்பா. அப்பா வரமாட்டான்னு நினைக்கேன். சரி, அப்போ நம்ம போயிட்டு வருவோம் நாளைக்கு. அதெல்லாம் நாளைக்கு நின்றோம், நம்ம போயிட்டு வரோம். ஓகே, இதான் நல்ல சான்ஸ், போய் படுத்துற வேண்டியதான். எனக்கு என்னமோ ஆச்சி பெட்டில் தான் படுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன தூக்கமா வருது. சரி, ஆச்சி வந்து பக்கத்தில் படுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தூங்குவோம். கல்ல குட்டில நீ அவளை மேலே போட்டுட்டு நீ கீழே வந்துட்டு எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் படுக்க. நல்ல குட்டி, சரியான ஆளு. எப்படியோ அவளை பேசி பேசி மேலே படுக்க வச்சுட்ட. அவன் என்ன பெட்டில் படுத்துட்டு ஓரமாக படுத்துருக்கா? நல்லா ஃப்ரீயாக படுக்க வேண்டியதானே. சரி விடு, உருண்டு உருண்டு வந்துடக்கூடாது, ஆச்சி மேலே விழுந்துடக்கூடாது. அதெல்லாம் விழமாட்டா. அம்மா, நல்ல இடம் இருக்கா? இருக்கு மக்கா, இருக்கு. நான் ஆச்சி மேலே படுப்பாங்கல்ல, மேலே படுத்தேன். இப்போ என்ன ரெண்டு பேத்துக்கும் நடுவில் வந்து படுத்துருக்கா? இவளுக்கு என்ன பண்ணா? இல்லை, காலையே நான் மிதிக்கிறேன். ஏமா என்னமாச்சு? ஏன் எதுக்கு கத்துன? நைட்டு நேரத்தில் கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? என்னம்மா இது இப்படி இருக்கு? சரி, நீ எப்படியே பேசிட்டீங்க, எனக்கு தூக்கம் வருது. இப்போ மேலே போய் படுப்போ, உன்னால தூக்கமே போச்சு. நீ போன்னு சொன்ன, வருவா, நாளைக்கு பார்த்துக்கலாம் போ. இந்த பிள்ளைங்களால ஒரு தூங்க கூட முடியல.